பிள்ளை பெத்துக்க முடியாதவங்க கூட என்னால் வாழ முடியாது இதுக்கு மேலேன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருங்க. 7 வருஷம் என்னோட கல்யாண வாழ்க்கை போயிடுச்சு. வணக்கம், என் பேர் ஃபத்திமா, மலேசியாவில் இருக்கேன். இது என்னோட உண்மையான கதை. சின்ன வயசில் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து எடுத்தாங்க. அவ்வளோ பெருசாக என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்கங்க. என் தாய் மாமனுக்கு அவ்வளோ நகையெல்லாம் போட்டு ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். என் நகையெல்லாம் கொடுத்து அவர் தொழிலுக்கு நான் அவ்வளோ உதவி செஞ்சேன். எல்லாம் நல்லபடியாக போணுச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பிள்ளைன்னு ஒரு விஷயம் வர்றப்ப என் வீட்டுக்காரு என்னை அம்போன்னு விட்டுட்டாருங்க. என்னால் பிள்ளை பெற்றுக்க முடியலன்னு சொல்லி எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் போனேன், எவ்வளோ வழியெல்லாம் நான் தாங்கினேன். ஆனால் கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு ஒரு வாரிசு வேணும், என்னால் உன் கூட வாழவே முடியாதுன்னு சொல்லி இன்னொரு பிள்ளை கூட போயிட்டாரு. என்னை விவாகரத்து பண்ணி இன்றைக்கி நான் தனியாக அனாதையாக இருக்கேன். தெரில என்ன பாவம் செஞ்சேன்னு தெரில, இன்றைக்கி என் வாழ்க்கை இப்படி இருக்குது. இந்த வீடியோ செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? பிள்ளை இல்லைன்னாலும் உனக்கு நீ எனக்கு நான், நம்ம 2 பேரும் நம்ம ஒரு தனி உலகமாக நம்ம வாழுவோன்னு சொல்லி எத்தனையோ கப்பல்ஸ் வாழ்ந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ரியலி கிரேட். என்ன எனக்கு தான் அந்த கொடுத்து வைக்கல. யாரையும் குறை சொல்லி ஒன்றும் இல்லைங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வாரிசு வேணும்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு எனக்கு கடவுள் மட்டும்தான் துணை. யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என் வாழ்க்கையை நான் தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன். இது என் ஃபாலோவர் கதைங்க, மலேசியாவில் இருக்க பொண்ணு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்க. இந்த பொண்ணுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.